காவேரி தேடி விஜய் வெண்ணிலா 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நீ விஜய் எனக்காக விட்டு கொடுக்க வேண்டாம். உன்னோட விஜய் நான் உனக்கே கொடுத்துறேன். நீயும் விஜய் சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சி அப்படியே விஜயோட கையில் வைக்கிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படியே காவேரியோட கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. எதுக்கு காவேரி அழற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னை விட்டுட்டு நீ போகணும்னு எதுக்காக நினச்ச அப்படின்னு விஜய் கேட்குறாரு. காவேரியால் எதுவுமே சொல்லவே முடியல. வெண்ணிலா காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நல்லா புரிஞ்சுக்கோ, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். உன்னோட விஜய் உனக்கு தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வா காவேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வெண்ணிலா கூப்பிடுறாங்க. அப்படியே விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது அப்படியே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வெண்ணிலா மறுபடியும் நம்ம வாழ்க்கையை நமக்கே திருப்பி கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக அப்படியே விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ பாசம் 2 பேருக்குள்ளே, இவ்வளோ பாசத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை நான் விஜயை கல்யாணம் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பாசமாக நடந்து பண்ணாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து வராங்க. எல்லாருமே விஜய், காவேரி, வெண்ணிலா 3 பேருமே வராங்க.